சொல்லி பாடலை கூட உற்சாகத்தோடு பாட்டு தெரியலனா கூட நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலைத்து இருந்தாலும் அவருடைய கிருபை நம்மை ஒரு நாளும் விளங்காம தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் கைது போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை போதுமானவர்
நீங்கள் இந்த காலையிலே அப்பா உம்மை துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களுடைய இடத்திலே ஊற்ற நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலையிலே ராஜா எங்களுடைய காயங்கள் எல்லாம் நீர் ஆற்றுகிற வேண்டி ஒருவர் இல்லாம ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. ஒரு மகிமை மேக என் கரத்தை மூடுதே. சொல்லுமா, ஒரு மகிமை மேக இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேக என் கரத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயல்ல, என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அப்பா நீங்க கலந்திருக்கீங்கப்பா. சொல்லுமா, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன? இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஆமென். அப்ப இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், முதல் வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆமாவே இல்லையா? எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது மோசே மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை ஆசீர்வதிக்க. நீங்கள் கானானிலே போய் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நான் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதம். கடந்த நாட்களிலே அதை குறித்து தியானித்தோம். கர்த்தர் யாரோடு பேசினார்? இயற்கை மலைகளோடு கூட பேசினார். ஆமாவே இல்லையா? ஆகவே ஆண்டவர் பார்க்குறாங்க, இந்த ஜனங்கள் வெளியில போயிட்டாங்க, இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஜனங்களை திருப்பி கொண்டு வர வேண்டும். சரியா? அப்போ அதுக்காக என்ன செய்கிறார்? மலைகளை, மரங்களை, இயற்கை எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு? சரிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் தேசம் தான் ஆண்டவருக்கு முக்கியம். இஸ்ரவேலர்களை விட அந்த இஸ்ரவேல் தேசம் ஆண்டவருக்கு முக்கியமாக இருக்கு. ராமின்கள் அதுதான் கடைசி காலங்களிலே அந்த இடத்துல தான் எல்லா சம்பவம் நடக்கும். அப்போ அவங்க முன் குறிச்சிருக்கிறார். ஆகவே அது என்ன செய்கிறார்? திருப்பி அந்த இடத்தை கட்டி அந்த ஜனங்களை கொண்டு வருகிறார். அப்போ இஸ்ரவேலர்களுடைய ஆசீர்வாதமும் இஸ்ரவேலின் ஆசீர்வாதமும் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இஸ்ரவேலருடைய ஆசீர்வாதம் அல்ல, இஸ்ரவேல் தேசத்தின் ஆசீர்வாதம் அல்ல, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதம். நாம் கிறிஸ்தவர்கள், நாங்கள் யூதர்களும் அல்ல, இஸ்ரவேலர்களும் அல்ல. ஆனால் நீங்களும் நானும் யாரு? புறஜாதியாக இருந்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டபடினாலே நமக்கு கர்த்தர் சபைக்கு பேசுகிறார். ஆமென். அப்போ கொரிந்தியர் பட்டினத்துக்கு பேசுகிறார். ஆமென். அப்படி ஒவ்வொரு பட்டினங்களுக்கும் ஆண்டவரின் பிலிப்பியருக்கு பேசுகிறார், யூதாவோடு கூட பேசுகிறார், எபிரேயர். அப்படி ஒவ்வொரு காரியத்துக்கூடாக சபை எப்படி இருக்க வேண்டும், சபையாருடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு பார்க்க போகிறோம். சபை எப்படி இருக்க வேண்டும், சபையில் பெருக்கம் என்னென்ன பெருக்கமெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நாங்கள் பார்த்து நாங்கள் சீக்கிரமாக முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிப்போம். மேலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமாக இருக்கிற ஆவிக்குரிய சபைக்கு வருகிறவர்கள் எப்படியா வாசிங்க, அந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, நீங்கள் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் all things எல்லாவற்றிலும் every moment every time
முடியவர்களாயோ சம்பூரணமாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப குறைவாக இருக்கக்கூடாது, ஃபுல்னஸ், சம்பூரணமாக இருக்க வேண்டும். சொல்லுங்க. சகல விதமான நற்கிரியைகள், சொல்லுங்க, நற்கிரியைகள். சபைக்கு வருகிற நாம என்ன செய்ய வேண்டும்? நல்ல கிரியைகள் செய்ய வேண்டும், நன்மையானதை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அப்போஸ்தலர் 10:38 படியாக அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் என்ன செய்தாராம்? அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறார். அவரை போல இன்னொருத்தன் வேஷம் தரித்து தீமை செய்யும்படியாக அவன் என்ன செய்கிறான்? அவனை சுற்றி திரிகிறான். ஆமாம் இல்லையா? அப்ப நம்ம வீட்டுக்கு வாரது யார் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நன்மை செய்கிறவர் வருகிறாரா அல்லது நன்மை செய்கிறவரை போல ஒரு தீமையானவர் நமக்கு வீட்டுக்கு வர்றாரான்னு சொல்லி நீங்க பார்க்கணும். ராமீன்கள் வீட்டுக்கு வர எல்லாரையும் அனுமதிக்க கூடாது. எல்லாரும் வேதத்தை தூக்கிட்டு வந்தாலும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா பிசாசானவனுக்கு வேதம் நல்லா தெளிவாய் தெரியும். ஆமாம். ஆகவே தான் 40 நாட்கள் இயேசு உபவாசம் இருந்து வெளியிலே வருகிற பொழுது அவர் வேறு விதமாய் பேசவில்லை, உலக பிரகாரமாக பேசவில்லை, வேத வசனத்தின்படியாகவே ஆண்டவரோடு கூட பேசுகிறான். அதனால நம்ம நினைக்கக்கூடாது நமக்கு தான் எல்லாம் தெரியும். அவன் யாருப்பா? யாரு? முக்கியமான தூதன் லூசிபர். யாரு? தேவனுக்கு முன்பதாக நிற்கிறான். எப்பொழுதும் தேவனுக்கு முன்பதாக அவன் எப்படி இருந்திருப்பான்? எப்படி இருந்திருப்பான் சொல்லுங்க? தேவனை போலவே இருந்தபடினாலதான் அவன் மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு. ஆமா இல்லை? அப்ப நம்மளும் கண்ணாடியை பார்க்கல, யாரோ ஒருத்தர் மாதிரி இருக்கிறோம்னு நமக்கு யாரும் சொல்லிட்டா, ஹலோ சொல்லிட்டா சோ எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து போகும். ஆமா இல்லையா? அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும்? ஆமா இல்லையா? நீங்க ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனி அதிகாரியே பார்த்துட்டு நீங்க என்ன ஆயிடுவீங்க? அவரை போல உங்களுக்கு அந்த செய்கைகள்லாம் வந்துடும், அந்த ஸ்டைல் வந்துடும். ஏன்னு அவன் என்னது முகஜாடை கூட அப்படியே வந்துடும். சில கணவன் மனைவியை பார்ப்போமானால் வயதான காலத்தில் 2 பேரோட முகம் ஒரே மாதிரி இருக்கும். கணவனே பார்த்து கணவனை போல மனைவி ஆயிடுவாங்க, மனைவியே பார்த்து கணவன் என்ன ஆயிடுவாங்க? அவங்க 2 பேருடைய எண்ணங்கள், நடவடிக்கைகள் எல்லாமே எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். அதுபோல இவனும் என்ன செய்கிறான்? அவரை போல ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆகவேதான் ஆண்டவர் நற்கிரியைகளினாலே பெருகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆமே துர்க்கிரியைகள் அல்ல, அதுதான் மிக முக்கியம். ஆமே நற்கிரியைனா அதுக்கு ஆப்போசிட் என்னது பாருங்க? நன்மை தீமை, ஆசீர்வாதம் சாபம், மரணம் ஜீவன். அதுபோல் நற்கிரியை மற்றது என்னது? துர்க்கிரியை. சொல்லுங்களேன். சொல்ல மாட்டோம், செய்யவும் மாட்டோம், சொல்லவும் மாட்டோம். ஆமாவே பெருகிறவர்களாகவும் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். கிருபைகள் தான் நமக்கு. எல்லா கிருபைகளையும் நாம என்னது நம்ம இதெல்லாம் செய்ய 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 ஆண்டவர் என்ன செய்யறான்? கிருபை பெருகிறது. ஆமென். கிருபை ஆமென். காலை தோறும் கிருபை எப்படி இருக்கிறதா? அது பெரிதாக இருக்கு. அடுத்த வசனம் சொல்லுகிறா, மாறி இடைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் என்றும் எழுதியிருக்கிறபடியே என்று சொல்லுகிறார். தேவன் நம்ம என்ன செய்யறான்? எழுத்தின்படி சொல்லுங்க, வேதத்தின் எழுத்தின்படி ஆமே, அந்த வாக்கு தத்தத்தின்படி ஆமே என்ன செய்யறான்? அதை நமக்கு நிறைவேற்ற. ஏன் அந்த எழுத்தானது என்னவாகிறது? வாக்கு தத்தமானது என்னவாகிறது? ஆமே அது ஜீவனாகிறது. அம்மாவில ஜீவன் என்று சொல்லுகிறது கிறிஸ்து நமக்கு ஆமே என்ன செய்கிறார்? நானே வழியும் சத்தியம் ஜீவனம் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறான்? நம்ம எல்லா காரியத்தையும் அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கு. ஆகவே கிறிஸ்தவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கணும். நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் எப்படி இருக்கணுமா? எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? எல்லாவற்றிலும் சம்பூரணம். உலக பிரகாரமாக நீங்க எப்படி இருக்கணும்? ஆமா, பொருளாதார தேவைகள் எப்படி இருக்கணும்? சம்பூரணமாக, சமாதானம் எல்லாவற்றிலையும். ஆமா, எல்லாம் குறைவா காணவே கூடாது, சரிக்கணும், சம்பூரணமா இருக்கணும். ராமன் சொல்லுங்க. ஆமா, வியாதிக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்ம வேண்டி ஆமா, வியாதி நமக்கு வரும். ஆமை, ஆனால் நம்ம என்ன செய்யலாம்? வியாதியை நம்முடைய சரீரத்தில் போகும்படிக்கு இயேசுவின் உடைய தழும்புகளினாலே என்ன செய்ய வேண்டும்? நம்ம குணமாக்கும்படியாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமே, நீங்க இயேசுவே அப்படின்னு சொல்லுகிறத விட நீங்க என்ன செய்யலாம்? அப்படி நாமத்தினாலே நீங்க என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? சுகமாக்கி கொள்ளலாம். ராமின் சொல்லுங்க. அங்கங்க ஓடிவிட்டு அது தேடுற மாதிரி நீங்களே உங்க கையை என்ன செய்ய வேண்டும்?
மற்ற ஆண்டவரே நான் சுகமாக்கிட்டேன் அப்படின்னா சரி இயேசுவே உடைய நாமத்தினால் சுகமாகிட்டேன் அப்படின்னா அந்த கல்வாரியில் இருக்கிற எனது காயத்தின் தழும்புகள் என்ன செய்யும்? உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையிலே வசனம் நிறைவேறுகிறதாக இருக்கிறது. வாசிங்க. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சகலவித நற்கிரியைகளிலும் சகலவிதம் எல்லாம் பாருங்க. அப்போஸ்தலர்ல பார்க்கிறோம். யாரு அந்த மனுஷன்? யாரு? கொர்நேலியுவா? அவன் கொர்நேலியு என்ன செய்கிறாரு? தானம் தர்மம் பண்ணுகிறார், ஜெபம் பண்ணுகிறார், வேற என்ன செய்கிறார்? அவன் குடும்பத்தை வழி நடத்த. எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணும்? ஒன்றிலும் என்ன செய்யப்படக்கூடாது? குறைவுபட்டவர்களாக இருக்கக்கூடாது. உடாமின் சொல்லுங்க, நாங்கள் ஒன்றிலும் குறைபடக்கூடாது. ஆவிக்குரிய நிலையிலும் நீங்கள் பெறப்பட வேண்டும். அதே போல உலகத்திலையும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஏன்னா வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆமாவில்லை? உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு ஆபிரகாமை அழைத்து வந்து ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறார். 25 வருஷங்களுக்கு பிறகு ஏசாயா யாரு? ஈசாக்கு பிறகு யாக்கோப்பு இப்படியே செய்து என்ன செய்யலாம்? அந்த ஆசீர்வாதத்தின் படிகளை என்ன செய்யலாம்? நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் எப்பொழுதும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஆண்டோட பிள்ளைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? பகலும் பார்த்து சொல்லுங்க, சம்பூரணமாக இருக்கணும். எல்லாவற்றிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? சம்பூரணமாக இருக்க வேண்டும். நாமே படிப்பு ஒரு காரியத்தில் சமையல் உப்பை கொஞ்சம் போட்டு அப்படி இல்லை. என்ன செய்யணும்? அது டேஸ்டா என்ன செய்யணும்? டேஸ்ட்டை நினைக்கணும். ராமின்னு சொல்லுங்க. அன்றைக்கு நான் ஒரு ரெசிபி ஒன்று செய்கிறேன். அது எப்படி இருக்கணும்? அது டேஸ்டாக இருக்கணும். அப்போ பார்த்து பார்த்து செய்யணும். ஆமா இல்லையா? ஆமாம். சில ஏழ்மை அப்பா யாரும் நினைக்கக்கூடாது. சில ஏழ்மையான வீடுகளில் போயிட்டு சாப்பிடுகிற பொழுது அது சுவையாக இருக்கும். நம்ம மனதின் விருப்பப்படி அவங்க இல்லாமல் தான் இருக்கும். ஆமே, அந்த சாப்பாடு எப்படி இருக்கும்? ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம இருக்கிறதெல்லாம் சிகப்பு கலரை ஊற்றி, அப்புறம் பச்சை கலரை ஊற்றி, அப்புறம் மஞ்சள் கலரை ஊற்றி கிண்டி எல்லாம் கொண்டு வந்து வச்சு ஏதோ ஒரு ஃபோனில் பேசி எல்லாம் கறி போயிட்டு புரியுதா? அப்போ நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் பெர்ஃபெக்டாக செய்யணும். ராமிட்டு சம்பூரணம், அது திருப்தியாய் செய்து முடிக்கணும். வந்தோம் மைக்கப்பட்டு பாடிட்டு போகிறோம்ல, அப்படி நாளைக்கு திருப்தியாக செய்யணும். ஆண்டவருக்கு இதை நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் திருப்திப்பட வேண்டும். ஆமா இல்லை? எனக்கு திருப்தி. நான் இன்றைக்கு என்னது நடத்தினேன் மேல் ஆவியானவரின் மேல் இறங்கினார், அபிஷேகத்தோடு நான் பாடினேன். எனக்கு அப்படி உங்களுக்குள்ள நீங்கள் என்ன செய்யணும்? சஜஸ்ட் பண்ணிக்கொள்ள. நான் இன்றைக்கு திருப்தியாக சாப்பிட்டேன், எனக்கு திருப்தியாக நான் படித்தேன், நான் திருப்தியாக ஒரு காரியத்தை செய்தேன், இன்றைக்கு நான் பேசின வார்த்தைகள் எனக்கு திருப்தியாக இருந்தது. நாம் சில நேரங்கள் சில வார்த்தைகளை தவறாய் பேசிடுவோம். நமக்கு திருப்தியாக, ஆனால் மற்றவங்களுக்கு சுத்தமாக இருக்கும். அதனால யாரிடத்துல பேசுகிற பொழுது, யாருக்கு ஆலோசனை கொடுக்க பொழுதுதான் உங்களை நீங்கள் திருப்திப்படுத்தி கொண்டு சரியாக நம்ம ஒருத்தருக்கு ஆலோசனை கொடுக்கணும். அதெல்லாம் மிக கவனம் கர்த்தருடைய பிள்ளைகள். 2வது காரியம் அப்போஸ்தலர் 9:32 வாசிப்பார்கள். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா எல்லா நாடுகளும் இப்ப சுவிசேஷம் பரவப்பட்டிருச்சு. சுவிசேஷம் என்னது? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு சபை வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு சபையை குறித்து, கிறிஸ்தவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து உங்களோட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சரியா? எனது சபைக்கு கொரிந்தியர் பட்டினத்துக்கு பேசியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருக்கிற எல்லா சபைகளுக்கு பேசுகிறார். ஆகவே இந்த ஆசீர்வாதம் முக்கியமான ஆசீர்வாதம். இது உங்களுக்குரிய ஆசீர்வாதம். சொல்லுங்க, இன்றைக்கு பேசுகிற ஆசீர்வாதம் எனக்குரியது. ஆமா, நான் இந்த காரியங்கள் எல்லாத்தையும் சம்பூரணமாக இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? என்னை ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தினாலே. என்ன ஆசீர்வாதம்னா என்ன? பணம் தான் ஆசீர்வாதம். அன்னைக்கு அநேக நினைக்கிறாங்க பணம் இருந்தால் ஆசீர்வாதம். இல்லை. ஆமே, சமாதானம், சந்தோஷம், நிறைவாக இருந்தால் அதுதான் ஆசீர்வாதம். வீட்டில் பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடி ஆமீன் சங்கீதம் 128 போல இருந்தால் அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமாம், இருக்கோ இல்லையோ 2வது விஷயம் அதுதான் நம்மளுக்கு அதுதான் அவன் என்ன செய்வான்? ஆமீன், அந்த சமாதான கூடுகை தான் என்ன செய்வான்? அவன் எதிர்த்து நிற்பான். அதனால நீங்க அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆகவே வாசிமகள், அப்பொழுது எப்பொழுது சபையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபை உருவாக்குகிற பொழுது யூதேயாவிலே, கலிலேயா பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுங்க, நீங்க உலகம் எங்கும் போய் என்ன செய்ய வேண்டும்? ஆமா, பக்கத்து வீட்டுல கூட நம்ம சொல்ல மாட்டோம். ஆமா இல்லையா? ஆமா, ஆனா ஆண்டவர் சொல்ற. அப்ப அது சொன்னபடி இப்ப நடக்குது. புறஜாதி எல்லா இடங்களிலும்
பெற்று சபைகள் முதலாவது சமாதானம் பெறுகிறார். ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும்? சமாதானமாக இருக்கணும். அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது சபைக்குள்ள பிரிவினை வந்து யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் அதுபோல சமாதானத்தை குலைக்கும்படி தான் பிசாசாவன் பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டு வருவோம். அது வீடாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், தனி மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு அந்த சமாதானங்கிற வார்த்தை வரவே கூடாது. அவன் நம்ம ஏதாச்சும் சொல்லணும், அப்போதான் சிரிப்பான். நீங்களும் அப்படிதான், எப்படி சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, அப்படி கவலையா நீங்கள் சொல்கிற நேரம் ஆண்டவருக்கு பயங்கர கோபமாக இருக்கு. இவ்வளவு ஆசீர்வாதம் வச்சு நான் பக்கத்திலே இருக்கிறேன், ஆனாலும் பிசாசை மேன்மைப்படுத்தி இவங்க என்ன செய்யறாங்க, வியாதியை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, கடனை குறித்து மேன்மை பாராட்டு, இதெல்லாம் மேன்மை பாராட்டுறாங்க. ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? நான் சொன்னேன்ல, நீ என்னது, நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பேன். ஆமாம் இல்லை, எகிப்தியர்களுக்கு வந்து வியாதிகள் உண்டும், அப்போ நமக்கு நடக்குது. ஆமாம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக யாக்கோபுக்கு விரோதமான அப்படியே நமக்கு ஏன் நடக்குது? அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை நம்புகிறோம். வரும் அப்போ அது எப்படி வந்துடும்? அது வீட்டுக்கு வந்துடும். ஆகவே இங்கே சொல்லப்படுகிறார் சமாதானம். முதலாவது என்னது? சபை என்ன செய்ய வேண்டும்? சமாதானம் இருக்கணும். அப்போ முதலாவது சபை பவுல் சொல்லுற கூட என்ன சொல்றாரு? நீங்களே தேவனுடைய ஆலயமாக சபை. அப்படி நம்ம முதல் எப்படி இருக்கணும்? சமாதானம். அதுதான் மிக முக்கியம். சமாதானம் தான் ஆரோக்கியம். சொல்லுங்க, நீங்க சமாதானம் இருந்தீங்கன்னா ஆரோக்கியமா இருப்பீங்க. உங்களோட பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் எப்படி இருக்கும்? நேர்த்தியா இருக்கும். எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று, இந்த சின்ன பையனால அப்போ பயங்கரமா யாரு ஜான்சியை ஏசிட்டேன். அப்புறம் சிஸ்டர் வந்தாங்க. அப்போ எனக்கு அந்த நேரம் அப்படியே ஒரே பதட்டமாக இருக்கிறது. அப்புறம் அப்படியே என்ன நான் அப்படியே கூல் பண்ணி கொண்டேன். அப்போ சில நேரங்கள் சில காரியங்களை செய்யணும், நமக்கு என்ன உண்டாகுது? ஒரு பதட்டங்கள் உண்டாகிறது. அவன் சொன்ன காரியத்தை கீழ்ப்படியாததுனால எனக்கு அது பயங்கர இதாயிட்டு. அப்போ டென்ஷன் ஆகணும். என்னது முகமெல்லாம் வேர்க்குது, கை காலம் என்னது நம்மளை ஏரியாமே என்னது ஒரு என்னது அதனால தான் சொல்கிறார் சமாதானமாக இருக்கணும். ராமின்னு சொல்லுங்க, கண்ட்ரோல் யூசர். நீங்கள் உங்களை சமாதானப்படுத்த காலையில் எழும்பணுன்னு என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? சமாதானப்படுத்தணும். என்னம்மா காலையில் எழுப்பி ஹனி என்னது சமாதானம். ஆமாம், அதுக்குன்னு என்ன செஞ்சிடக்கூடாது? ரெஸ்ட் அண்ட் பீஸ்ன்னு சொல்லிடக்கூடாது. பக்தி விருத்தி அடையணுமா? ராமின்னு சொல்லுங்க. ரெண்டாவது சமாதானம் இருந்தால் தான் என்ன உண்டாகும்? ஓடர் பக்தியில என்ன செய்யணும்? விருத்தி அடைய வேண்டும். சதா சம்பூர்ணம். விருத்தி அப்படின்னு இது நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? உங்க ஜெபத்துல, வேத வாசிப்புல, வேற என்னது? ஆமா, சபையில இல்லை. நீங்க அப்படியே சபையாரவே இருக்கக்கூடாது. நீங்க யாரு? அடுத்து நீங்க சீசர்கள். அப்படின்னா என்னது? அடுத்து என்னது? சீசர்னா என்னது? அடுத்து என்னது? அடுத்து என்னது? அடுத்த ஊழியம். ஆமா இல்லையா? அப்ப ஸ்ரீசத்துவத்திலே நீங்க என்ன செய்யணும்? அப்ப இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, அப்புறம் காலேஜுக்கு போறீங்க, அதுக்கு பிறகு நீங்க யாரு? லெக்சரர். வெரி குட். அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். நல்லா வேலை செஞ்சு தக்காளி கடையில் போய் தக்காளி கொடுத்துருப்பாங்க. அப்படியா? அப்போ நம்ம இப்போவே நம்ம நினைக்கணும், நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? அந்த ப்ரொஃபஷனலுக்கு போகணும். அதுதான் நம்முடைய எய்ம். ஆமாம் இல்லையா? அப்போ அதுக்கு போகணும். அப்போ சபை எப்படி இருக்கணும்? சமாதானம் அடைய வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும்? பக்தி விருத்தி அடைய வேண்டும். எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஆவில் நிரப்பப்பட்டவர்களாக. அப்போ பிசாசுக்கு இடம் இருக்காது. ராமன் சொல்லுங்க, அவன் பாப்பா ஒரு சின்ன சந்து இருந்தால் அந்த சந்துகளுக்கு வந்து இப்படி நிற்பான். நம்ம இல்லையா? அவங்க எல்லாரும் சுற்றினு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தேவனோடு, இவனும் போய் நிற்கணும். நம்ம ஆண்டவர் சும்மா இருக்க முடியாது. அவர் என்ன செய்யறாரு? உலகம் சுற்றிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டுருக்கோம். அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். என்ன சொன்னாரு? யோகு மேல கண் வச்சியா அப்படிங்கிற ராமன் சொல்லுங்க. ஆமா, அந்த மாதிரிக்கு அவன் என்ன செய்வான்? உங்க ஆண்டவரே, இங்கதான் சபையில தான் வந்து என்னது கைப்பற்றியெல்லாம் பாருங்க, வீட்டில் போய் பாருங்களேன். நாங்கள் என்ன எங்களை விட என்னது ஃபைட் பண்ணுறதுலையும் மற்றவங்களை பற்றி குறை பேசுறது, மற்ற காரியங்களை பேசுறது என்னே மிஞ்சிடலாங்க ஆண்டவரே. நான் அவங்களுக்கு என்ன ஆர்டினேஷன் கொடுக்கலாமான்னு நான் யோசிக்கிறேன். போய் சொல்றதில்ல, குறை சொல்றதில்ல, மற்றவங்களை குறித்து தவறாக பேசுறதுல அவங்க பக்தி விருத்தி அடைஞ்சிட்டாங்க. என்ன விருத்தி? வாசிங்க. ரெண்டாவது என்ன செய்யலாம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ராமன் சொல்லுங்க, நீங்கள் வேற யாருக்கும் என்ன சொல்லக்கூடாது? மனுஷனுக்கு பயப்படுவது கண்ணி. கண்ணி வெளியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? வச்சு கால் கழிக்க புண்ணு வெடிக்கும். அந்த மாதிரி மனுஷனுக்கு
நீங்கள் பயப்படவே கூடாது. அதுக்காக எனக்கு பயப்படாமல் இருக்கிறீங்க. மனுஷனுக்கு ஒரு விதமான ரெஸ்பெக்ட், யூ ரெஸ்பெக்ட். நீங்கள் என்ன செய்யணும்? ஒருத்தரை கனப்படுத்துறீங்க, அவ்வளோதான். அவருக்கு பயந்து இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து இது செய்யுங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு அடிமையாயிட்டீங்கன்னா பிசாசுக்கு உங்களை வஞ்சித்து கொண்டு போகிறதுக்கு இலகுவாக இருக்கும். இப்போ நான் வந்து நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்க, இதை நீங்கள் செய்ய, இதை நீங்கள் செய்யணும்னா அப்போ எனக்காக நீங்கள் செய்யணும். உங்களுக்கு சரீரத்தில் சோறு உண்டாகும், சரீரத்தை பலவீனம் வரும். போனேன் என்ன போகட்டே, நான் வரம் போயிட்டு அங்கிட்ட பேசி சிரிச்சு அப்படி சொன்னா இல்லை. நீ தேவனுக்குன்னு சொன்னால் நான் சொல்லாமலே அண்ணன் என்ன இருக்கும், ஆவியானவர் உங்களை ஏவுதல் பண்ணி என்ன செய்வார்? அவர் என்ன செய்வார்? அவர் உங்களை கொண்டு வந்து என்ன செய்வார்? தேவனுக்கு முன்பதாக நிறுத்துவார். ஒரு அமைச்சர். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பரிசுத்த ஆவியானவர் என்ன உங்களுக்கு ஆறுதல். ராமன் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? அதுதான் சங்கீதம் 23 சொல்லுகிறது. ஆமே ஆமே. அவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? ஆமே என்னது? ஆறுதல். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நமக்கு ஆறுதலை கொடுக்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் என்ன செய்வார்? ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் முட்டி மோதிக்கு இருக்க நேரத்தில் அவர் என்ன செய்வார்? அமைதியாக அவர் செய்வார். தைரியமாக கர்த்தரோடு இருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இடைப்படுகிறது. அதுக்கு தான் அதை கொடுத்துருக்கார். அவர் என்ன செய்வார்? நமக்கு ஆலோசனை கொடுப்பார். தைரியமாக அது பற்றி உண்மை யோசிக்காது. கர்த்தர் என்ன செய்வார்? இந்த காரியத்தை உனக்கு மாற்றுவார். அமைதிங்க. அப்போ அவரோடு இடைப்படுகிற ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதுதான் மிக முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரா? அப்போ நம்ம ஆறுதலுக்காக அங்கங்க ஓடுறது. அவங்ககிட்ட சொன்னால் ஆறுதல், இவங்ககிட்ட சொன்னால் ஆறுதல். அப்போ அவங்ககிட்ட நம்ம சொல்லிட்டு வந்தா ஆமே ஆறுதல் அல்ல, அது இன்னமும் உங்களுக்கு என்னது? நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும். ஆமாவில்லை? ஆமே. நம்ம சொல்லக்கூடாத இடத்துல சொல்லக்கூடாது. ஆமாம். இப்போ உங்களுக்கு வயிற்று வலினா நீங்கள் எங்கே போகணும்? பல்லு டாக்டர்கிட்ட போகக்கூடாது. அவன் என்ன சொல்லிவிடுவான்? பல்ல பிடிங்க விட்டுருவான். வயிற்று வலியும் வந்து ஒரு பல்லு வலியும் வந்துடும். ஆமாம். அப்போ நமக்கு பார்க்கணும், கன்சல்ட் பண்ணணும், யார்கிட்ட போகணும். அப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த டாக்டர்கிட்ட நீங்கள் போங்க. அப்போ நீங்கள் என்னன்னா அங்கே போனோன்னா அவர் என்ன செய்வார்? அப்போ அந்த ஆலோசனை அப்போ யார் கொடுக்குறது? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்துவார். ராமேன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற பொழுது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மனுஷன் வேதத்தை எடுத்து அந்த நேரத்தில் பைபிள் இல்லை, ஏதோ ஒரு துண்டை ஏதோ ஒரு பிரதியை பார்த்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை கண்டுடுறான். அவன் புறஜாதி மனிதன், எத்தியோப்பியாவிலிருந்து வந்தவன். ஆமாம் இல்லையா? அப்போ அவனுக்கு இப்போ யாரு யாரு அப்படின்னு கேட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? பிலிப்பை இப்போ போனால் என்னென்ன இருக்கும்? ஒரு என்னது பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஆமே. ஒரு ரட்சிக்கப்பட போகிறான். என்னது புரிகிறதா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? அப்போ நம்மோடு கூட நடத்துவார். அப்படி ஒரு நடத்துதல் தான் ஆவிக்குரிய சபைகள் வரும். அதுக்கு தான் நீங்கள் சொல்லுவாங்க மேலே நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் இன்னைக்கு ஜெபிக்கல அதனால நான் வரலன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் எல்லா நேரங்களிலும் என்ன செய்ய வேண்டாம்? ஜெப சிந்தையோடு கூட இருக்கணும். ராமின் சொல்லுங்க. வேலை செய்கிற பொழுது கூட நீங்கள் எப்படி இருக்கணும்? ஜெப சிந்தை. என்னென்ன சிந்தையெல்லாம் வருது? அம்மாவே இல்லையா? சும்மா உட்காந்துருக்குன்னு என்னென்ன சிந்தை வந்து போட்டுக்கோங்க. தலையை போட்டு நிற்கிதா இல்லையா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு வருது சொல்லுங்க. வேறு சிந்தையெல்லாம் வருதா வரலையா சொல்லுங்க. சொல்லுங்க. போட்டுமா நான் சொல்ல ஓடி போயிருமா? இயேசு நாமத்தினாலே அழைக்கப்பட்ட தரிசனத்தை விளைத்து செய்யும். ஆமாம் இல்லையா? துணி ஏதோ ஒன்று வரும், நல்லதும் வரும், கெட்டது வரும். அப்படி வரலன்னு சொன்னால் நம்ம மனுஷன் கூட நம்ம போய் சொல்லக்கூடாது. அது அவசியமாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகின. அவரை சொல்லுங்க. சபை என்ன வாய்ச்சான்? ஆவிக்குரிய சபை என்ன? அது ஆரம்பத்தை. அப்போ நம்மளாம் எப்படி இருக்கணும்? பெருகி முடிச்சிருக்கணும். ராமேன்னு சொல்லுங்க. ஆமாவே இல்லை. ஆனால் இன்னமும் என்னது? பெருகி கொண்டிருக்கிறோம். ஆமாவே இல்லையா? அப்போ சொல்ல 12:24 வாசிக்கிறேன். தேவ வசனம் எப்படி ஆகலாம்? வளருதான். உங்ககிட்ட என்ன செய்யணும்? வளரணும். வேத வசனங்கள் என்ன செய்யணும்? வளர்ச்சி அடைய வேண்டும். ஆமே ஆமே. ஆரோனுடைய கோல் துடித்தது போல உங்களுக்கு வேத வசனங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாம அது அப்படியே இருக்கணும். இந்த நேரம் அப்படியே அந்த வசனங்கள் என்ன செய்யும்? ஏன்னா ஏசாயா சொல்லுகிற வசனங்கள் என்ன சொல்லுமா? வார்த்தைகளை நீங்க தேடி வாசிக்கணுமா? அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரும். புரியுதா? நமக்கு ஆண்டவர் என்னது? நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா ஒரு வீட்டில் போய் ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோன்னே வசனங்கள் என்ன செய்யும்? அப்படியே வந்து என்ன செய்யும்? இந்த வசனங்களை சொல்லி நீ என்ன செய்ய வேண்டும்?
ஜெபம் பண்ணு என்று சொல்லி என்ன செய்வோம், இந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து கொடுப்பார், வார்த்தையை எடுத்து கொடுப்பார். இந்த வார்த்தைகளெல்லாம் இயேசுவுக்கு சமமானது, இதை நீ சொல்ல சொல்ல அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நம்மளோட என்னது அப்படி ஒரு ஐக்கியத்துக்கு வரணும். சபைக்கு வருகிறவங்க ஏதோ ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து உட்கார்ந்து கேட்டுட்டு போகிற மாதிரி நம்முடைய லைஃப் ஸ்டைலே நமக்கு என்ன செய்யணும், நம்ம எல்லா இடத்துல எல்லா மக்களோட இருந்தாலும் நம்முடைய சிந்தைக்குள் எண்ணங்கள் நடவடிக்கைகள் நான் வேறு பிடிக்கப்பட்டவர், நான் என்னது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், நான் இப்படிதான்ங்கிற விஷயம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டா நம்ம அப்படியே போயிடுவோம். ஆமாம் இல்லை, இப்போ ஸ்கூல் பிள்ளைகள் ஆமாம் எல்லாம் ஒன்றா தான் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு ஓடுது. ஆனாலும் அந்த யூனிஃபார்ம் என்ன செய்யுது, பிரித்து காட்டுது இல்லையா? அந்த யூனிஃபார்ம் போட்ட பிள்ளை என்ன செய்யுதுங்க, இந்த ஸ்கூலுக்குனா நானும் அரண்டி ஒன்று போய் அங்கே போய் உட்கார இல்லை, கிளாஸில் மாறி உட்கார இல்லைமா, என்ன செய்யப்படுகிறோம்? அப்போ அது மாதிரிக்கு நம்ம என்னது அப்போ என்ன வாசிக்க தேவ வசனம் வளர்ந்து பெருகணும். நல்லா ஜெபிக்க வேத வசனங்கள் இந்த நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருந்தேன் பையன்கள் 2 பேர் அந்த சின்னவே நல்லா மார்க்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு ஒரே சந்தோஷம், நல்லா செஞ்சுருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷம் நிறைவாக கூட வரல. நான் மெல்லிட்ட சொன்னேன், அப்போ மெல்லின் கூட சொன்னால் இல்லை இந்த பிள்ளைங்களெல்லாம் வர சொல்லுங்கள். அப்போ நான் சொன்னேன் சார் வருங்காலங்களில் இந்த பிள்ளைங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த வெயில் தான் இருந்தாலும் என்ன செய்ய, எனக்கு வேலைகள் பல வேலைகள் இருக்குது, ஆனாலும் வளரணும், இந்த பிள்ளைகள் வசனத்தில் வளரணும், ஜெபத்தில் வளரணும், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்குள்ளே ஒரு வாஞ்சை வரணும். இப்போ நான் கூப்பிட்டு எடுத்து நீங்கள் வந்து உட்காந்துருந்தா உங்களுக்கும் நல்லா இருக்காது, எனக்கும் நல்லா இருக்காது. அப்போ நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும், ஆவலாக இருக்கணும், எனக்கு இதை கற்றுக்கொள்ளணும், இதை சொல்லணும், இதை அப்போ ஆவியான ரொம்ப உற்சாகமாகிடுவார். ராமின்னு சொல்லுங்க, அவர் என்ஜாய் ஆகிடுவார். இதை சொல்லி கொடு, இதை இப்படி செய்கிற நேரம் இந்த இடத்துல ஒரு பரலோகத்தின் என்னது அனுபவமே வரும். ராமின்னு சொல்லுங்க, ஏன்னா தேவ பிரசனம் தேவன் இறங்கி வருவார். ராமின்னு சொல்லுங்க. ஆமாம், அப்போ அந்த மாதிரியான இதுகள் வரணும். அப்போ இவன் அன்னைக்கு நல்லா பண்ணிட்டு நல்லா கேட்ட கேள்வி, ஏன்னா முதல் நாள் வந்து இவன் ஒரு காரியம் செஞ்சு விட்டான். நான் ஒன்று பிரசனத்தை எடுக்கிறேன், அப்போ மருந்து வாங்க சொல்லியிருக்காங்க யாரோ ஒரு அம்மாவோ சித்தியோ யாரோ ஒருத்தருக்கு. இவர் மருந்து வாங்கிட்டு போயிட்டு 2020 போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு ஈவினிங் தான் வாங்க. அப்போ அந்த விஷயத்தை இந்த பிள்ளை பதறிக்கொள்ளி ஆண்டிக்கு கீழே சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு அந்த நேரமே பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிடுச்சு. என்ன செய்யலாம், அடிக்கவும் ஏறலாம். கிரேசி சொல்கிறாங்க, யாரு அங்கிள் வந்து யார் இவங்களெல்லாம் அடிக்கிற மாதிரி அண்ணாவே அடித்தேன் என்ன அப்படின்னு அவங்க அப்பா போலீஸ்காரர் என்னை கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணிடுவார். ஆமாம் இல்லையா? அப்போ இவங்களுக்கு என்ன செய்யலாம், தண்டனை கொடுக்கலாம், வெயில் மேலே போய் தோட்டத்தில் உட்காந்துருக்கலான்னு பார்ப்போம் வச்சுருப்பாங்க. அப்போ யோசிச்சு சரி இது நம்ம என்னது அவங்கள என்னது இது பண்ணுற மாதிரி இருக்குமே. அப்போ நான் சொல்லுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அதிகாரத்தை மட்டும் வாசிங்கடா. மத்திய அதிகாரத்தில் அந்த 12 சீசர்களை குறித்தும் ஆமே மற்றது என்னது வேறு என்னடா ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் மத்திய புத்தகத்தை மட்டும் விட ஃபுல்லாக வாட்சி எனக்கு எழுதிட்டு வாங்கடா சொல்லிட்டு வந்து பார்த்தா 2 பேரும் ஏதோ பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டு 5 மணி நாள் விட மாட்டேங்க. அப்புறம் பார்த்தா ஏதோ செஞ்சு எழுதிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா. அப்போ எனக்கு என்ன ஆகிட்டேன் அப்படின்னு நல்லா இருக்கிறாங்க சொல்ல. அப்புறம் அவங்களை உட்கார வச்சு நல்லா அட்வைஸ் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்குது பல காரியங்களும் கற்றுக் கொடுத்து நாளைக்கு வாங்கடா, நாளைக்கு விட நீங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு வாங்கடா. என்னது வேதத்தில் வளர்ச்சி அடைஞ்சு வாங்கடா அப்படின்னா அவங்க அம்மா காலையில் ஃபோன் பண்ணி ஐயா அவர் வரமாட்டார் 2 நாளைக்கு வாய் போனேன் அவ்வளோதான். அப்போ அதுதான் எனக்கு அப்படியே என்ன ஆகிட்டு நான் ஆசையாக இருக்குது இந்த பால் இன்னைக்கு வருவாங்க இன்னும் கொஞ்சம் ஜாலியாக நானும் இப்போ என்னது காரியங்களை நான் என்ன செய்வேன், நானும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருப்பேன். என்னென்னலாம் செஞ்சு எப்படிலாம் அப்படின்னு உங்களை என்ஜாய் பண்ணி கொண்டு வர நானும் விரும்புகிறது. மற்றதெல்லாம் என்னது வெட்ட வேண்டியதெல்லாம் வெட்டப்படும். ஆமாம் இல்லையா? அப்போ தேவையில்லாத வளர்த்து வைக்கக்கூடாது. நெகம் கூட வெட்டணும். ஆமாம், பண்ணு கூட வெட்டணும் வெட்டிக்கணும். ஆமாம் இல்லையா? அப்படி என்னது வெட்ட வேண்டியது வெட்டி கட்ட வேண்டியது கட்ட அப்படி செய்யணும். நம்ம சரீரத்தில் நம்ம அவயங்களையும் நம்ம என்ன செய்யணும். ஆமாம், அப்போ நம்ம என்னது அதுதான் பரிபூரணமானது. ஆமாம், ஒரு நோயாளி மாதிரி இருக்கக்கூடாது. சில வீட்டுகளுக்கெல்லாம் போனால் தலையை பப்பற மாதிரி வச்சுட்டு நிற்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. காலையில் எழும்பி என்ன செய்யணும். ஆமாம், காலை காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து டைமுக்கு செஞ்சு அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். எந்த நேரம் ஊழியக்காரர் வருவாங்க இல்லை, ஊழியக்காரர் வர்றதை விடுங்க. வேதம் சொல்லுகிறது தூதர்கள் வருவார்கள். ஆமாம், இயேசுவே ஒரு நேரம் வந்தால் பார்த்துட்டு
இதெல்லாம் ரசிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆமாவே இல்லையா? அப்ப எல்லாவற்றையும் ஒழுங்கா இருக்கணும், சீரா இருக்கணும். பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுறதுல இருந்து எல்லாவற்றையும் நாங்க என்ன செய்ய வேண்டும்? ஒழுங்கு சீரா செய்ய வேண்டும். ஆமாவே இல்லையா? ஆமாம். அப்போ ஆவியானவர் தான் நமக்கு என்ன? அப்போ வேத வசனத்தில் நம்ம வளர்ச்சி அடையலாம். இந்த வேத வசனம் இது நீங்கள் நினைக்க கூட இது பக்தி வைராக்கியம் இது மட்டும் அதாவது பக்திக்கு மட்டுமல்ல, இது எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆமாம் இல்லையா? எப்படி குடும்பம் நடத்துவது, எப்படி படிப்பது, எப்படி பாடம் நடத்துவது, எல்லாவற்றையும் எழுதுகிற அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் தான் இந்த வேத சத்தியம். ராமேந்திரன் இதை மதத்துக்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், மார்க்கத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம், எஜுகேஷன் கல்விக்காக, தொழிலுக்காக, எல்லாவற்றின் ரகசியங்கள் எல்லாம் ஆண்டவர் இதை வைத்திருக்கிறபடினால தான் வேத வசனத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வளர்ச்சி அடைகிற பொழுது நீங்கள் எல்லாவற்றுமே வளர்ச்சி அடைவீர்கள். ராமேந்திரன் ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னா கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இப்படி இப்படி செய்ய வேண்டும். ஒரு வீடு கட்டணுமா அது கூட எழுதப்பட்டிருக்கு. ஒரு இன்ஜினியர் செய்ய வேண்டியதை கொடுக்குறாரு. ஆமாவே இல்லையா? ஒரு பிரச்சனையா ஒரு வக்கீலோடு பேசுகிற மாதிரி, ஒரு பலவீனமா ஒரு நோயா வைத்தியர்களோடு பேசுகிறபடி இவரே எல்லாவற்றையும் இதில் வச்சிருக்காரு ராமேந்திரன். எகோவா ராஃபா, வேற என்னது? எகோவா ஷாலம், வேற என்னது? எகோவா. அவங்க எல்லாம் ஒவ்வொரு பகுதி நமக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரியா? ஆகவே சபையானது வேத வசனத்தில் என்ன செய்ய வேண்டும்? வளர்ச்சி அடைய வேண்டும். ராமன் சொல்லுங்க, சும்மா இருக்கக்கூடாது. எத்தனை புஸ்தகம் இருக்கு இதுல? பழைய புஸ்தகம் எத்தனை இருக்கு? 39. புதுசு அவ்வளோதானே. என்ன 66 புஸ்தகம் சும்மா குடிங்கிறதுல வாசிச்சிடும். ஆமாவே இல்லையா? சகோதரி எத்தனை முறை வாசிச்சிருக்கீங்க? கவிதா 7 டைம். சரிங்களா? எல்லாரும் என்ன செய்யணும்? முதல் வாசிங்க விளங்காது, 2வது வாசிங்க விளங்காது, 3வது வாசிங்க விளங்காது, 7 முறை வாசிங்க விளங்காது, 8வது முறை ஆமாம் 6 முறை என்னது? விளங்காது 7வது முறை என்ன இருக்கும்? கையளவு எங்க இருக்கும்? கையளவு மேகம் எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? கடல். வெரி குட். நமக்குள்ள நம்ம எங்க இருக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்? வானத்தில். அப்போ அதெல்லாம் பாருங்க, நம்ம ஆராய்ச்சி பார்க்குற நேரம் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு காரியங்கள். அடுத்து 16:5 வாசிங்கம்மா. அப்போ சொல்ற விசுவாசத்தில் என்ன செய்ய வேண்டும்? சபை ஸ்திரப்பட வேண்டும். விசுவாசம் வேணும். ராமன் சொல்லுங்க, சபைக்கு வரவங்க எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். சும்மா விசுவாசின்னு சொல்லி இங்க வந்து உட்கார்ந்து இருக்க கூடாது. விசுவாசம் இருக்க வேண்டும். அதான் சொல்றார் சபைகள் சபைகள் என்ன செஞ்சு விசுவாசத்துல ஸ்திரப்பட வேண்டும். சும்மா என்னது தேவையில்லாத காரியங்கள் இல்லை. விசுவாசம் ஒருத்தருக்கு விசுவாச அறிக்கைகள் செய்ய வேண்டும். ராமன் சொல்லுங்க, இது நடக்கும் இது அப்படின்னு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒருத்தர் என்ன செய்ய வேண்டும்? பெருக செய்யணும். ஒருத்தர் நான் எனக்கு விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் விசுவாச அறிக்கை செய்யணும். இப்படி இருக்கு, இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டும்? அப்படி நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? பேக் பண்ணி வச்சிருக்கணும். ராமன் சொல்லுங்க. இப்போ அந்த கிச்சனில் பாருங்களேன், எல்லாம் இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். இப்போ பாருங்க, நான் இங்கேருந்து கிச்சனுக்கு வரப்போம். கிச்சனில் என்ன இருக்கும் சொல்லுங்க. மிளகு, சீரகம், அப்போ எல்லாம் அப்படி இப்படியே இருக்கும். அப்போ என்ன செய்வீங்க? கை வந்த கலையாக என்ன செய்வீங்க? டக்குன்னு என்ன செய்வீங்க? எடுத்து போடுவீங்க. ஆமாம் இல்லையா? எல்லாம் பெக்க இதில் இருக்கணும். எப்படி இருக்கணும்? பெக் பண்ணி இருக்கணும். ராமின் சொல்லுங்க. அதுதான் இங்கே சொல்கிறார். சபைகள் என்ன செய்யணும்? விசுவாசத்துல என்ன செய்யணும்? அப்ப என்னது? நம்ம அதான விசுவாசிகள். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். என் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பாருங்கிற விசுவாசம். ஆமாம் இல்லையா? அதனால இயேசுவிடத்திலே வருகிறார்கள். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா? நான் சுகமாக்குவேன் என்று சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே அப்படின்னு உன் விசுவாசத்தின்படியே ஆக்கக்கூடாது அப்படிங்க. அப்போ ஜெபம் ஓகே. ஆனால் அந்த ஜெபத்தை விட மெயினானது என்னது? விசுவாசம். நம்ம ஜெபம் பல மணி நேரம் ஜெபிக்கலாம். ஆனால் விசுவாசம் என்பது என்ன? இதயத்திலிருந்து வருகிறது. ஆமாம் இல்லையா? அந்த அவன் கேட்குறான், ஆண்டவரே என்னது அந்த குஸ்தரை என்ன கேட்குறான்? ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் அவரு என்ன சொன்னாரு? அன்பின் தேவனே தர்மையான மகன் விசுவாசத்தோடு வந்து ஒரு காரியத்தை கேட்கிறான். ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் இவனை இந்த குஷ்டரோகத்துக்கு சுகமாக்கும் ஆண்டவரே. ஆமே அல்லேலூயா. அப்படியா சொன்னாரு? எனக்கு சித்தம் உண்டு சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு. ஏன்னா அவனுடைய விசுவாசம், அவனுடைய பெய்த்தை பார்த்துட்டாரு. நீங்க விசுவாசத்தோட போய் நிற்கிற ஆண்டவருக்கு என்ன உண்டாகும்?
சந்தோஷம் உண்டாகும். ஆமாம் இல்லையா? நம்பிக்கை, பிள்ளைகள் மேல் பெற்றோர்களுக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம் வர வேண்டும். அதுபோல பெற்றோர்கள் மேல பிள்ளைகளுக்கு என்ன இருக்க வேண்டும்? சூழ்நிலை வித்தியாசமா இருக்கும், செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும், கோபதாபங்கள் வரும். ஆனால் இங்கோ ஒரு சின்ன விசுவாசம் இருக்கும். அது எப்படியாச்சும் அப்பா செஞ்சு முடிச்சுடுவாங்க, அம்மா ஏதாச்சும் செஞ்சு முடிச்சுடுவாங்க. அந்த அவங்க என்ன செய்வாங்க? அந்த விசுவாசத்தை என்ன செய்றாங்க? கோபத்தாலேயோ அல்லது என்னது வேறு விகிரத்த ஒரு காரியத்திலேயோ அவங்க என்ன செய்வாங்க? முடியாது போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் முடியாது போன்னு சொன்னவங்க தான் அந்த காரியத்தை முடிப்பாங்க. ராமன் அதுபோல இந்த விசுவாசம் என்று நமக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமேன். என்ன எதுமா வச்சிங்க? 16 தானே வச்சிங்க. 2 கொரிந்தியர் 8:7 வாசிங்க மகன். அல்லாமலும் விசுவாசத்திலோ போதிப்பிலோ அறிவிலோ எல்லாவித ஜாக்கிரதையிலோ எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலோ மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல. சொல்றேன் வாசிங்க. என்னென்னலாம் பெருகி இருக்காங்க பாப்பா அந்த சபை? என்ன அல்லாமலும் விசுவாசத்திலோ. எத்தனை பேர் கை காட்டுங்க? நான் விசுவாசத்தை பெருகி இருக்கிறேன்னு சொல்லுங்க பாப்போம். சும்மா கையை போகக்கூடாது. ஆமாங்க. போதிப்பிலோ. கைங்க எத்தனை பேர் போதிப்பீங்களா? வெரி குட். அறிவு அது அது சும்மா வருங்க. இதெல்லாம் எப்படி செய்யணுமா? ஜாக்கிரதையா செய்யணும். பிரசங்கிக்கிறேன்னு சொல்லி கண்டதெல்லாம் பிரசங்கிக்க கூடாது. விசுவாசம் சொல்லி தேவையில்லை விசுவாசம் வைக்கக்கூடாது. ராமேன் சொல்லு. ஆமே அவங்க மேல உங்க மேல விசுவாசம் வைக்கக்கூடாது. அது எல்லாம் நேர்த்தியா? எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலோ. அன்பு ஊழியக்காரர் மேல எப்படி இருக்கணுமா? அன்பா இருக்கணுமா? ராமேன் சொல்லுங்க. சொல்ற மற்ற எல்லா காரியம் இப்ப எல்லாம் சுட்டு அங்க என்ன சொல்றாரு? இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு. ஒரு ஆவிக்குரிய சபை எப்படி இருக்குதா? எப்படி இருக்குமா? சம்பூரணமா இருக்கு. சொல்லுங்க, நம்முடைய சபை எப்படி இருக்கணும்? எல்லாவற்றிலும் சம்பூரணமா இருக்கணும். ஆமாவே இல்லையா? அப்ப வந்து பாக்குறாரு. அதுக்கு அது சொல்றேன். மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல. எல்லாமே பெருகிட்டாங்க. விசுவாசத்துல சொல்ல முடியாது. விசுவாசம்னா என்னது? என்னது? பாஸ்டர் நஞ்சு கொடுத்தா கூட குடிச்சிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய விசுவாசம். கண்ணை கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. பவுல் சொல்றாரு, கண்ணை கேட்டால் கூட கொடுத்துருங்க போல் இருக்கா அப்படின்னு. அந்த அளவுக்கு என்னது விசுவாசம். ஆமாவே இல்லை? அதுதானே நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்தில் கொஞ்சம் என்ன செய்யுங்க? அதுலேயும் பெருகணும். ராமிட்டு தானம் தர்மங்கள் செய்ய வேண்டும். எதுக்கு? சபைக்கு கொடுக்கறது மாத்திரமல்லாத இன்னைக்கு காலையில் உங்களோட நான் பேசணும். மற்ற காரியங்களை என்ன செய்ய வேண்டும்? நம் பெருக வேண்டும். ராமிட்டு மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு பரிதாபமாக இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்மளால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும்? சபை என்ன செய்யணும்? அநேக ஓப்பனேச்சர் இருக்கு. அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து கண்ணதாட்கள் யார் கல்பனா போயிட்டு வந்தீங்க போல, ஓப்பனேச்சருக்கு போயிட்டு வந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன செய்ய வேண்டும்? சபையாராக சேர்ந்து ஏதோ ஒரு ஏழ்மையான ஒரு வயோதிபர்களுடைய இடத்துக்கு போகிறதோ அல்லது அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு பர்த்டே வருது. பர்த்டே வந்தால் மட்டும் எப்பயாச்சும் மனசுப்பட்டால் டக்குன்னு 2 இட்லியை கூட சுற்றி கொண்டு போய் என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தர்மம் செய்யவும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இந்த 1 கொரிந்தியரா இது 10ஆம் அதிகாரத்தில் பாருங்க கற்றுக்கொள்ள. அப்போ பிள்ளைகளுக்கு அதெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோர்கள் இதையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுவும் மிக முக்கியம். தானம் தர்மம் செய்வதும் என்னது? மிக முக்கியம். இது பாரு, நாங்கள் ஒரு கேட்டகரி மட்டும் கேட்கல. அவைக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்துருக்கிறோங்கிறது அது பெருசு இல்லை. அதோடு நீங்கள் மற்ற காரியத்தில் எப்படி இருக்கணும்? முன் உதாரணமாக இருக்க வேண்டும். நம்ம ஏசு என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார் சொல்லுங்க புரியுங்களா? 5 அப்பத்தை எடுத்து என்ன செய்கிறாரு? என்ன செய்கிறாரு? எல்லாரும் கொடுக்குறாரா இல்லையா? அந்த மாதிரி நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? அந்த காரியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். 9:6 நம்ம சொல்லுது. நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்ப நீங்க செய்யற விஷயத்தை சொல்றாங்க. நீங்க கொஞ்சமா கொடுத்தீங்கன்னா கொஞ்சமா கிடைக்கும், கூட கொடுத்தா கூட கிடைக்கணும். 9:10 என்ன சொல்லுதுமா? விதைக்கிறவனுக்கு விதையும். விதைக்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரா? அப்ப நீங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கு என்ன உண்டாகுது? அப்ப நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது? உடுப்பு கொடுத்தீங்கன்னா அப்ப என்ன கொடுக்குறீங்களோ அது என்னது? அப்படி சும்மா பாட்டு மட்டும் பாடக்கூடாது. என்ன பாட்டு? என்ன கொடுப்பேன் உனக்கு, என்ன கொடுப்பேன். அப்ப என்ன செய்யணும்? கொடுத்து கொடுத்து உங்கள் கரங்கள் சிவக்க வேண்டும். உராமின்னு சொல்லுங்க. அதாம்மா வாசிமாங்க. விதைக்கிறவனுக்கு என்ன கிடைக்குதா? ஆகாரம்.
பெருக செய்வானா. சொல்லுங்க, நம்ம ஆண்டு என்ன செய்யறாருன்னா பெருக செய்வானா. ஒரு நாள் உங்களை பெருக செய்ய மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கைகள் என்னது? அவருடைய கைகள் குறுகவில்லை என்று வேதம் சொல்கிறது. அதுபோல அவருடைய பிள்ளைகளுடைய கைகளை என்ன செய்யக்கூடாது? அந்த ஸ்திரீ தனியா வந்து நிற்கும். எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க? பாட்டு பாடுறாங்க. ஏதோ ஒரு பாட்டு ஒன்று பாடுறாங்க. மெர்லின் மாதிரி யாரோ ஒரு பிள்ளைங்க கீபோர்டு வாய்ச்சிருக்கோம். நம்ம பிள்ளை மாதிரி பாட்டெலாம் பாடிக்கிருப்பாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க? அப்படியே வந்து என்ன செய்யறாங்க? அப்படியே காணிக்கையை கொண்டு வந்து போடுறாங்க. அப்படி எல்லாரும் போடுறாங்க. அந்த ஸ்திரீ யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும்? அவருக்கு இருந்தது என்னது? அந்த காணிக்கை. அது நாளுக்குள்ளது. அதை கொண்டு வருகிறார். அமல அந்த ஜனங்களோடு கூட கொண்டு வருகிறார். அந்த அத்தனை பெயரை விட என்று நம்ம இயேசுக்கு அந்த ஸ்திரீ உயர்ந்தவளாய் காணப்பட்டார். அவருடைய விசுவாசம் பெருசு. இது உள்ளதை கொடுக்கிறாங்க, இல்லாமையிலே கொடுக்கிறது தான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். இல்லை, அடுத்த நாள் இல்லை சொல்ற, நானும் என் பிள்ளையும் என்ன செய்ய போறோம்? சாப்பிட்டு மறிக்க போகிறோம். இல்லை, நீங்கள் உயிர் வாழ வேண்டும். ராமின் சொல்லி அதுதான் விசுவாசத்தின் அடிப்படை. ஆகவே இந்த ஸ்திரீ என்ன செய்யலாம்? கொண்டு வந்து போட்டு நான் ஆண்டவர் சொல்லிக்க பாரு, இதுதான் எனக்கு வேணும். சபைக்குள்ள என்ன வேணும்? இதுதான். இவங்களை தான் என்ன செய்வேன்? இந்த ஏழ்மையில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களை கர்த்தர் உயர்த்துவார். ராமின் சொல்லுங்க. ஆமாம், என்னுடைய ஏழ்மைகளை மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு கொடுக்கிற விஷயத்தில் நீங்கள் ஐஸ்வர்யனாக இருக்கணும். ராமின் அவர் ஐஸ்வர்யத்தின் தகப்பன். ஆமாம் இல்லையா? ஆமாம். இப்போ பிள்ளைகள் இப்போ நீங்கள் அம்மா அப்பாவுக்கு அதை நான் அன்னைக்கு ஒரு யார்கிட்ட சொன்னேன். தம்பிங்க வந்துடணும். பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? வேலைக்கு போய் சம்பாதித்து முதல் என்ன செய்ய வேண்டும்? அந்த பணத்தை கொண்டு எங்கே கொடுக்கணும்? தாய் தகப்பனிடத்திலே கொடுக்க வேண்டும். ராமின் அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தாய் தகப்பனிடத்தில் கொடுத்தா அந்த தாய் தகப்பன் என்ன செய்வார்கள்? அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க? என்னென்ன தேவைகளோ அதற்கு ஏற்றபடி அவங்க என்ன செய்வாங்க? அது அப்படிதான் அந்த நாட்கள்லாம் இருந்துச்சு. ஒவ்வொருவரும் வேலைக்கு போயிட்டு வந்து என்ன செஞ்சுருவாங்க? அப்பாட்ட கொடுத்துருவாங்க, அம்மாட்ட கொடுத்துருவாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அப்போ வீட்டுக்கு உட்காந்து வீட்டு செலவு, வெளி செலவு இப்போ கூட போயிட்டு. இப்போ நமக்கு எங்கே பேங்க் எங்குது? ஆமாம், இங்கே பேங்க்கில் இப்படி வாங்குற நேரமே அங்கே கிரெடிட் அங்கே போயிடுது. நம்ம கையில் பணம் வாங்கி அவன் தைக்குவோம், அந்த கடன் இங்கே வந்துருச்சுக்கிறான். அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகம் மெஸ்ஸி நம்மளை போட்டோ என்ன செய்யுது? பயமுடுத்துது. ஆகவே என்னது? பெற்றோரிடத்தில் நீங்கள் கொடுத்து பாருங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ராமன் சொல்லுங்கள். அவங்களுக்கு தெரியும் என்ன செலவு பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படின்னு. நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கொடுத்து அவர்களிடத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் பெரிய பணக்காரர்கள். ராமன் சொல்லுங்கள். அதுதான் பெரிய பேங்க் வரும். அது நஷ்டம் வராது, வட்டி வராது, நஷ்டமும் வராது. ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எத்தனை தாயத்தை பண்ணுங்க அந்த யோசனை வரும். பிள்ளைகளை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். பிள்ளைக்கு சம்பளத்தை எடுத்தோன்னே இந்தாமா 1000 ரூபா வச்சுக்க. நானாக தான் தூக்கி வீசேன். போ, நீனும் 1000 ரூபாய். ஆமாவே இல்லையா? தாயிடத்தில் அதை கொடுத்து பாரு. அது 10 லட்சமாக இருந்தாலும் கொடு. அந்த தாய் அதை கவனித்து அதை பத்திரமா வைத்திருப்பாங்க. திருடர்கள் கூட என்ன செய்ய மாட்டாங்க? தன் ஜீவன் போனாலும் அந்த பணத்தை என்ன செய்ய மாட்டாங்க? இப்படிப்பட்ட காரியங்கள் நல்ல பழகு. அதுபோல் கணவன் மனைவிடத்தில் கொடுக்கலாம், அதுபோல் மனைவி கணவனிடத்தில் கொடுக்கலாம். அது உங்களுக்கு ஒரு இது ஒன்று இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்படி இருந்தால் அந்த குடும்பங்கள் வளர்ச்சி பெறும். ஒரு நம்பிக்கை ஒருத்தர் கொடுத்த அப்படியெல்லாம் குடும்பங்கள்லாம் கட்டப்படும். அதுபோல் சபை எல்லா விஷயத்தையும் நம்ம அப்படி வர்ற நேரம் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். பிலிப்பியர் 2:9 என்ன சொல்லுதுமா? மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். மேலும் பிலிப்பியருக்கு சொல்லுகிறார், மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அன்பு தரும். அது எல்லாத்தையும் என்னது? மேலானது என்னது? அன்பு இல்லைனாலும் ஒன்றும் இல்லை. விசுவாசத்தில் இருந்துட்டு நம்ம அப்படி குடும்பமாக இருந்தாலும் அதுவும் சரி வராது. அன்பு தான் என்னது? மிக முக்கியம் சொல்றாரு. ஏன்னா பிலிப்பியர் ஜனங்கள் வந்து அன்பு நிறைந்தவர்கள். என்று எல்லாரும் நேசிக்கிறவர்கள். ஆமாம் இல்லையா? வாசிமக அன்பானது. அப்ப அன்பு என்னது? அறிவிலும் எல்லா உணர்வு. அன்பு என்பது என்னது? அறிவு சார்ந்தது, உணர்வு சார்ந்தது. சும்மா தேவையில்லாம அன்பு காட்டுறதல்ல.
ஆமாம், யார் மேல் அன்பு வைக்க வேண்டும், யார் மேல் இவைகள் எல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமாம், அறிவு சார்ந்தது. எல்லாத்தையும் சுற்றக்கூடாது, எல்லாரும் பழகுறாங்க, எல்லாத்தையும் பழகக்கூடாது. நம்ம அறிவுபூர்வமாக ஆமாம், இவர்கள் எதற்காக நம்மளோடு பழகிறார்கள், எதற்காக சரி இவர்களோடு என்ன ஏன் திடீரென்று இப்படி ஒன்று, இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஆமே, தேவையில்லாமல் அன்பை எல்லாருக்கும் செலுத்தக்கூடாது. ஆமாம் இல்லையா? எல்லா உணர்விலும் இன்னும் போதாது, இன்னும் நம்ம அறிவு. ஏமா எல்லாவற்றிலும் என்னது, சில பேர் பாருங்களேன், அன்புன்னு சொல்லி யாருக்காரும் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஆமாம் இல்லையா? அப்போ அறிவில்லாமல் செஞ்ச காரியம் தானே. நம்பிக்கையில் செய்யணும், விசுவாசத்தில் செய்யணும். ஆமாம், நானும் அவர் சொல்கிறார், பிலிப்பியருக்கு சொல்கிறார், நீங்கள் ரொம்ப ரொம்ப அன்புள்ளவங்க தான், ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், வாசிங்க, இன்னும் அதிகமாக பெருகவும். அது முதல்ல வாசிங்க. அறிவு பாருங்க, அன்பு பாருங்க, சும்மா இல்லை, அறிவு. யாரோட பழகணும், யாரோட பழகக்கூடாது, யாரோட சேரணும், யாரோட சேரக்கூடாது, அப்படி யாரோட அன்பு வைக்கணுங்கிறதெல்லாம் இருக்கு. அம்மாவே இல்லை, அதுதான் சொல்றாங்க, ஏமாந்து போயிடக்கூடாது. அதுதான் சொல்றாரு, அன்புன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது. அந்த சிஸ்டர் எப்படி பேசுவாங்க தெரியுமா, அப்படியே தேன் மாதிரிக்கு பேசுவாங்க. ஆமாம் இல்லையா? அப்புறம் அவங்க தான் என்னது, தேள் பூச்சி மாதிரி கொட்டுவாங்க. என்ன வாங்கினேன்னா இருந்தால் கொடுப்பேன், இல்லைன்னா பெண்ணா போய் சொல்லுங்க, அப்போதான் தெரியும், ஓ இதுதான் அந்த அன்பு, எவ்வளோ விஷமான அன்புன்னு சொல்லிட்டு. புரியுதா? பாருங்க, ரொம்ப கவனம். அன்புக்கும் அறிவுக்கும் என்ன இருக்கிறது, ஒற்றுமை இருக்கிறது. அறிவுபூர்வமாய் நம்ம என்ன செய்ய வேண்டும், அன்பு செலுத்தணும். தேவையில்லாத அன்புகளை போய் விழுந்து கடைசியில் கைகால் முடிஞ்சு வரக்கூடாது. எல்லா உணர்வும் பாருங்க, அதுதான் சொல்ல பாருங்க, அன்புக்கு என்ன தவிர உணர்வை கொண்டு விடுறாரு. உணர்வு ஃபீலிங். ஆமே, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏமாந்து போகக்கூடாது. இந்த உலகத்தில் அவன் ஏமாந்து போகிற காரியம் அநேக இருக்கிறது. எல்லாம் கலராக பார்த்தோன்னா போய் விழுந்துடக்கூடாது. ரொம்ப அறிவுபூர்வமாக யோசிக்கணும். ஆமே, உணர்விலும் இது போதாது உங்களுக்கு. ஆமே, எந்த நேரம், ஏன்னா எந்த நேரம் விழுந்து போகணும்னு உங்களுக்கு தெரியாது. தெசலோனிக்கர் வாசிங்க, 1 தெசலோனிக்கர் 4:10 என்ன சொல்லுமா? 2 விஷயத்துக்கு நான் முடிக்கிறேன். அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லோருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் சொல்லுகிறார். நீங்க என்ன செய்யணும், போதாது. என்னதுல வீட்டில் அன்பு வேணும். கணவன் மேல மனைவிக்கு, மனைவி மேல கணவனுக்கு, அம்மா மேல பிள்ளைகளுக்கு, அம்மாவுக்கு அன்பு. அப்படி எல்லாருக்கும் என்ன செய்யணும், அன்பு நடந்து. இல்லைன்னா வம்பு வராது வீட்டுக்குள்ள. என்னது, அன்பு இல்லாதனால. அன்பு தான் என்னது, சமாதானத்தை கெடுப்பதும் அவனுக்கு தான். மற்றது என்னது, இந்த அன்பு. இது ரெண்டுமே மிக முக்கியமானது. ஒரு வீட்டில் அன்பு இல்லைன்னா என்ன நடக்கும், அந்த வீடு எப்படி இருக்கும், காடு மாதிரிக்கு இருக்கும். ஆமாவே இல்லையா? எரிச்சோன்னு கிடக்கும். இன்னைக்கு அப்படியான காலத்துக்குள்ள எல்லாம் வந்துருக்கு. அன்றைக்கெல்லாம் ஒரே ஒரு ஃபோன் இருந்துச்சு, அந்த ஃபோன் ஒரு இடத்துக்கு அடிக்கும், டக்குன்னு போயிட்டு ஃபோன் எடுத்து பேசும். இப்போ அப்படி இல்லை. வீட்டில் எத்தனை ஃபோன் இருக்கு? ஆமாம், this is 80,000. ஆனால் அது என்னது, வட்டிக்கு அங்கே கட்டிட்டு இருக்கோம். 80,000 ஒரு ஃபோனை வாங்கி அது உள்ளுக்கு கிடக்குது. எல்லாம் என்னது, என்னென்னமோ நம்மளுக்கு பயமும் இருக்குது. அவ்வளோ ஆலோசனை கொடுக்கணும். அவங்களுக்கு இது இப்படி இருக்கான், அதை போட்டு இதை போடும், அது இதையும் போட்டு அவன் என்னத்தையும் போட்டிருக்கான். ஒரு அது இந்தியா இருக்கான். கவனம். எல்லாரும் செய்யணும்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? வாசிமாக சொல்றாரு. சொல்லுங்க, நம்ம எப்படி இருக்கணும், நம்ம சபை எப்படி இருக்கணும், அன்பினால் கட்டப்படலை. உடாமின் சொல்லி ஒருத்தருக்கத்தை எப்படி இருக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்கணும். அன்பு என்ன செய்யணும், ரொம்ப போயிடக்கூடாது. புரியுதா? அன்புன்னு சொல்லி என்ன விதமின்றி என்ன செஞ்சிடக்கூடாது. சில பேர் அன்புன்னு சொல்லிட்டு சில வஞ்சிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப கவனம். அன்புல என்ன செஞ்சிடாது, மற்றவங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, டாமிட் பண்ணிடக்கூடாது. நாம அப்படியே நான் சொன்னோம் அப்படின்ட்டு அப்படி நீங்களும் அப்படி ஆகிடக்கூடாது. ஒரு சிஸ்டர் சொன்னார், நீனும் சுயமாய் புத்தியாய் அறிந்து செயல்படணும். சொல்றது ஏற்றுக்கொள்ளணும். நான் சரி சிஸ்டர், நீங்கள் சொல்கிறது சரி. ஏன்னா உங்கள் நிலைமையும் உங்கள்கிட்ட சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும். நான் என்ன சொல்லிடுவேன், இல்லை சிஸ்டர் அதுக்கெல்லாம் பிரச்சனை, நீங்கள் என்ன செய்யுங்க, போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் எடுக்க வேண்டும் முடிவு. ஆமாம். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் என்ன செய்யணும். இப்போ நேற்றுக்கு பயங்கர கோபமாக இருந்தேன், ஆனாலும் அவன் ஜெபிக்க போகிற நேரத்துக்கு என்ன ஆயிட்டு, நீ கோபத்தோடு என்கிட்ட வரக்கூடாது. அப்புறம் நான் என்ன செஞ்சுட்டேன், அவன் அந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லிட்டு நான் அப்படியே போயிட்டேன். அப்புறம் எனக்கு மனசுக்கு திருப்தி ஆகிடுச்சு. புரியுதுன்னா? அப்போ நம்ம கோவப்பட்டாலும் என்ன செய்யுது, வேலை என்ன சொல்லுறது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால் என்ன செஞ்சிடணும், அழிஞ்சிடணும். இல்லைன்னா அடுத்த ரேஞ்சு பயங்கரமாக வந்துடும். கொலை கொண்ட அளவுக்கு வந்துடும்.
அன்னைக்கு சொன்னேன் ஏதாச்சும் செஞ்சேன்னா கண்டடத்தோட தான் சந்திப்போம் அப்படின்னு. அது பாரு அடுத்த நாள் அப்படியே நிற்கிறோம். அதனால் அன்றைக்கி சொன்ன மாதிரி நம்ம சில வார்த்தைகளை கவனமாக சொல்லணும், செய்யணும். இனி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சும்மா அந்த ஸ்டேட்டஸ்லாம் துக்கி துக்க பாட்டு போடுவீங்க, இல்லாட்டி துக்க ஏதாச்சும் வசனத்தை போடுவீங்க. நான் எல்லாத்தையும் செக் பண்ணுவேன். ஊழியக்காரனாலும் செக் பண்ணி ஃபோன் அடித்து சொல்லுவேன், ஏன் இதை போடுறீங்க, இது வேணாம் எடுங்க அப்படின்னு. ஏன் பாஸ்டர் என்னத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா? இது எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ நம்முடைய லெவலில் எப்படி இருக்குது, ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது? மற்றவங்களை பகைக்கிற மாதிரி தேவையில்லாத சிந்தைகள் தான், பாவ சிந்தைகள் தானே நமக்கு இருக்க. ஜென்ம சுவார்த்தை கிரியை தான் என்ன செய்யுது, உனக்கு வந்து வசனத்திலே நான் என்ன செய்யறேன், அப்படி இருக்கக்கூடாது. சரியா? வாசிக்க மகன். சகோதரரே, மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அன்பிலே இது போதாது. நம்ம சபையில் சொல்லுங்க, இந்த அன்பு அதனால தான் நான் சபை வளர்ச்சி அடையாமல் இருக்கு. ஆமாங்க இல்லையா? ஆமாம். இப்போ நம்ம சபையில் என்ன இருக்கணும், அன்பு வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அன்பு யாரு? ஏசு. அப்போ ஏசு என்ன செய்வார், ஜனங்கள் எல்லாம் இங்கே வந்துவாங்க. அப்போ இங்கே அப்போ நம்ம இப்போ ஒரு ஷார்ட்டேஜ் இருக்குது. அப்போ இதெல்லாம் இந்த ஷார்ட்டேஜ் எல்லாம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய வேண்டும், எல்லாம் சரிப்படுத்தி சம்பூர்ணப்படுத்துகிற பொழுது ஆமீன், ஜனங்களை நீங்கள் போய் அழைக்க தேவையில்லை. ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து என்ன செய்வாங்க? ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் அவங்க எல்லாரும் என்ன செய்தார்களாம், சபையில் எல்லாம் ஒன்று கூடி என்ன செஞ்சாங்களாம், ஒருத்தர் கொடுத்து என்ன செஞ்சாங்களாம், அப்படி வரணும். இந்த ஈவினிங் சர்வீஸ்க்குலாம் வாங்க, வடையை வாங்கிட்டு வாங்க, வேறு என்னது சமோசா வாங்கிட்டு வாங்க, வச்சு எல்லாம் மாறத முடிஞ்சு சாப்பிட்டு ஓடிப்போங்க. ஆமாவே இல்லையா? இந்த சிங்கப்பூரில் அப்படி தான் கொண்டு வருவாங்க, எல்லாம் ஆசையாக இருக்கும். அப்புறம் எல்லாம் ஆராதனை முடிஞ்சோன்னா எல்லாம் என்ன செய்வாங்க, வீடு உள்ளது அப்படி என்னது கிறிஸ்மஸ்க்காக நியூ இயருக்கு செய்யணுமே, அந்த மாதிரிலாம் என்ன செய்யணும், ஒரு என்ஜாய்மெண்ட் தான், கடமை அல்ல, கட்டளை அல்ல. ரொம்ப சந்தோஷமான ஆவியான அப்படி தான் பேசுவார் இல்லையா? சரி வாசிக்க மகன். அப்போ என்ன செய்யணும், அன்புல அது போதா சொல்லுங்க, நம்ம இன்னும் அன்புல என்ன செய்ய வேண்டும், காலையெல்லாம் வந்து அப்படியே வந்து ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்காங்க, உட்காருங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் நீங்கள் எல்லாம் கெதராகி அங்கேருந்து வர்ற நேரமே இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன செய்யணும், பயப்படும். தேசத்தை கலக்கிறவர்களுக்கும் வந்து இந்த மாதிரி இருக்கணும். குட் மார்னிங் இப்போ சொல்ல ஒரு சிஸ்டர், எத்தனை பேர் குட் மார்னிங் சொல்லுவீங்க? ஒருத்தர் பார்த்து வேலை தலங்கள் சோத்துருவோம், குட் மார்னிங் காலையில் எழுப்பி சொல்லுவாங்க, அதான் குட் மார்னிங் அப்படி சொல்லணும். அப்பா நீங்கள் எவ்வாறு சிரிக்கிறேன் சொல்லி பழகுங்க. அப்போ இந்த வீட்டுக்குள்ள என்ன உண்டா, வெளிச்சம் உண்டாகும். ஆமாம் வாசிங்க. என்னம்மா வாசி? திருப்பி திருப்பி அதே சொல்கிறாரு. அது நம்ம சபையில் அது குறவு போல இருக்குங்க. அது பாருங்க, அது பாருங்க எங்கே எப்படி சொல்கிறாருன்னு என்ன சொல்கிறாரு, சகோதரரே அப்படிங்கிற. நம்மளாம் யாரு, அவர் தலை, நாம் சரீரம், அவயம். அவன் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், சகோதர முதுகில் பயங்கரமாக அரிக்கும். என்ன செய்யும், கை என்ன செய்யும், தட்டுமாறும். எப்படியாச்சும் எதாச்சும் எடுத்து என்ன செய்யும், ஐயோ முதுகு பாவம், முதுகு என்ன செய்யுது, புரியுதா? தேட்ஸ் எ லவ். ஆமாம் இல்லையா? அப்படி பதறோம் இல்லையா? அந்த மாதிரி தான். சகோதரரை மீண்டும் சொல்லுகிறார். அது சொல்றாரு, நீங்க எல்லாம் மார்க்ஸ் எல்லாம் ஓகே, அன்புல மார்க்ஸ் கம்மியா இருக்கு. மற்றெல்லாம் 90 எடுத்துட்டீங்க. எதுல, விசுவாசத்துல 90 எடுத்துட்டீங்க. எல்லாத்தையும் எடுத்து இது ஓகே, இது நல்ல ஓகே. உங்களுக்கு என்னது, ஆனா ஒரு சின்ன விஷயம் இடிக்குது, அதையும் செய்யணும், அதையும் சரிப்படுத்த வேண்டும். அதை சரிப்படுத்திட்டீங்கன்னா ஆமாம் 600க்கு 591 அப்படியா 99 என்னன்னா வாங்கிடுவீங்க. சொல்லுங்க. இந்த சபையில் எக்ஸாம் வைக்கிறார் ஆண்டவர், நாங்கள் என்ன செய்வோம், பாஸ் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் சம்பூர்ணம், எல்லாவற்றையும் பாஸ் தான். யூதா 1-2 வாசிங்க மகள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுகிறார். யூதா சொல்லுகிறார், உங்களுக்கு என்ன செய்யணும், அடுத்தது சொல்ல இறக்கப்படணும். ராமின் சொல்லுங்க. அடுத்தது என்னது, இரக்கம். சொல்லுங்க. சபையில் எப்படி இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் இரக்கமாக இருக்கணும். ஒருத்தர் இரக்கம்னா என்னது, ஐயோ பாவம். அப்புறம் அந்த இரக்கம் இல்லை, என்ன செய்யணும், ஒருத்தரோட கனிவாய் பேசணும். சபைக்கு வருகிறவங்க ஒவ்வொருவரும் விதமாக இருப்பாங்க. ஒரு பிரச்சனையோடு இருப்பாங்க, அனுபவம் இல்லாமல் இருப்பாங்க.
சில பேருக்கு அந்த பிரசங்கம்லாம் சில பேருக்கு என்ன மாதிரிக்குமோ தெரியல. ஆனாலும் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக இருக்கும். நானே யூடியூப்பில் போட்டு தான் நல்லா தான் பண்ணியிருக்கோம் போல இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை வரும். ஸோ அதனால் இரக்கங்கிறது என்னது, உதவி செய்கிறது, தாழ்மையாக இருக்கிறது, அப்படி எல்லாரையும் என்னது அரவணைத்து கொண்டு போகிறது, அதுதான் இரக்கம். சரியா? அடுத்து சமாதானத்தை சொல்லுகிறான். அடுத்து அன்பு. இது மூணு என்ன செய்ய வேணுமா, கடைசியில் கொண்டு வந்து முடிக்கிறாரு. இரக்கம், சமாதானம், அன்பு என்ன செய்யணுமா, பெருகணும். ராமின் சொல்லு, அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். எதற்காக? ஆமீன். உலகத்துக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் ஆமீன் என்ன செய்கிறார், அங்கே சில ஜனங்களை பெருக செய்வது போல ஆவிக்குரிய சபையும் என்ன செய்கிறார், ஆவிக்குரிய சபை என்ன செய்கிறார், நான் கண்ணோக்குகிறேன், நீங்க என்ன செய்ய வேண்டும், பல்கி பெருக வேண்டும். ஆண்டவர் பெருக விரும்புகிறார். கடைசி காலத்தில் சபை என்றால் என்னது சொல்லுங்களேன். சபைன்னா என்ன சொல்லுங்க, என்னமா? வெரி குட். அப்போ மனவாட்டி எப்படி இருக்கணும்? மாப்பிள்ளை வந்து பார்க்கணும், மனவாட்டி கண்ணுக்கு மட்டும் கருவுக்கு உட்காந்து எப்படி இருக்கும்? என்ன செய்யணும், என்ன செய்யணும்? மிஸ் என்னது வேர்ல்டு என்ன செய்வாங்க, மிஸ் வேர்ல்டு அழகுனா கொண்டு போய் படம் என்ன செய்வாங்க, அறிவு இருக்க வேண்டும், எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் அவங்களை என்ன செய்வாங்க, அதாவது செலக்ட் பண்ணுவாங்க. அதில் இதுவும் முக்கியம். தானம், தர்மம், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் அவங்களுக்கு எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ஓகே ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருக்கிறபடினாலே இந்த உலகத்திலே வேர்ல்டு என்னது என்னது உலக என்னமா உலக அழகி, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, மிஸ் வேர்ல்டு. அப்போ நீங்களும் என்னவா இருக்கீங்க, மிஸ் வேர்ல்டாக இருக்கிறீங்க. ஆமாவே இல்லையா? மிஸ்டர் இருக்கிறாரு, அவர் வந்து பார்ப்பார். ஆமாவே இல்லையா? அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா, எல்லாவற்றிலும். ஆமே என்ன சொல்லப்படுது, வசனம் என்ன சொல்லுது, எல்லாம் பெருகணும். ராமேன்னு சொல்லுங்க. சபைக்கு வந்தால் அப்படியே எல்லாரும் எப்படி இருக்கணும், அப்படியே கட்டப்பட்டவங்க மாதிரி இருக்கக்கூடாது, கட்ட அவிழ்க்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் நிறைய நேரம் என்னது அப்படியே இருக்குங்க, அப்படி இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், அப்படியே என்னது ஆய்வின் நிறைவு இருக்கணும். அப்படின்னு அப்போ நீங்கள் அந்நிய பாஷை பேசல, பக்கத்து அந்நிய பாஷை பேசுவாங்க, நீங்கள் ஆவில நிரம்பல, அவங்களும் அப்படி என்ன செய்வாங்க, எல்லாரும் ஈக்குவலாக எல்லாம் இங்கே நடக்கிற நேரத்தில் ஆண்டவராக இந்த இடத்துல நன்மையான காரியம் செய்ய அவருக்கு வருவாங்க. சரியா? எபிரேயர் 6:14 வாசிங்க. இதனால் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து அப்போது அவன் 2 Corinthians 9:8 படி நீங்கள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக உள்ளவர்களாகவும் சகலவித நற்கிரிகளினாலும் பெறுகிறவர்களாகவும் மிக எல்லாம் அவரே செய்கிறாரு. அவருக்கு ஆசை உங்களை என்ன செய்யறதுக்கு, குறுகி போவதுக்கல்ல, நீங்க என்ன செய்ய வேண்டுமா. அதனாலதான் நாங்க சொல்கிறார், நிச்சயமாகவே நான் உன்னை, தனிப்பட்டவன் உங்களை சொல்லவில்லை, இந்த இடத்துல என்ன சொல்றாரு, உன்னை யாரெல்லாம் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறீங்களோ உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படி உங்களை என்ன செய்வார், உன்னை 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 என்ன செய்யணும், அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க பாத்திரம் ஆகிடும். ஆமாவே இல்லையா? எளிமையை நினைக்க